நமஸ்தே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வியாழக்கிழமை இரவு 11:30 மணி. இது வரைக்கும் நான் 7 பயணங்கள் நிறைவு பண்ணியிருக்கேன். 168 ரியாஸ் சம்பாதிச்சிருக்கேன். இது இன்னைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முன்பதிவு பயணங்கள், அதாவது ரிசர்வேஷன் ட்ரிப்ஸ் எனக்கு ஒரு வார காலமாக தினமும் 1-2 என கோரிக்கைகள் வந்து கொண்டே இருந்தது. இன்று ஒரு 5 கோரிக்கைகள் முன்பதிவு பயணங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. அனைத்துமே ஏர்போர்ட் பயணங்கள். அதனால் இன்று ரிசர்வேஷன் பயணங்கள் தொடர்பான ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறதுல நானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த அனுபவத்தை பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நான் ஏர்போர்ட்லேருந்து மெசேஜானா அப்படிங்கிற பகுதிக்கு பேசஞ்சரை இப்போ தான் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். என்னோட 8வது பயணம் இது. இந்த பயணத்தையும் சேர்த்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200 ரியாஸ் வரைக்கும் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இன்றைக்கி இரவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது என்னோடய வேலை நேரத்தை மாற்றி அமைச்சுக்கிட்டேன். மாலை 5 மணி அல்லது 4 மணி முதல் என்னோடய வேலையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நான் மாலை 5 மணிக்கு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நாளை காலை 5-6 மணி வரைக்கும் எனக்கு பயணங்கள், இந்த முன்பதிவு பயணங்கள் 6:30 வரைக்கும் எனக்கு கோரிக்கை இருக்குது. அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு பயணம், 1 மணி நேரத்துக்கு ஒரு பயணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 பயணங்கள் எனக்கு முன்பதிவு பயணங்கள் கிடைத்திருக்கிறது. ஸோ அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன், எனக்கும் இது ஒரு புதிய அனுபவம். இதெல்லாம் எப்படி எனக்கு திடீர்னு கிடைச்சது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கே இது தெரியல. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி முன்பதிவு பயண கோரிக்கைகள் எல்லாம் வந்ததே கிடையாது. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி வந்தது, அதுக்கு பிறகு எதுவுமே வரல. ஆனால் இப்போ ஒரு வார காலமாக வந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது நான் கேட்டகரி டைமண்ட் கேட்டகரியை அடைந்து விட்டேன். அதனால் எனக்கு முன்பதிவு கோரிக்கைகள் வருகிறது என்று நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி அதிகமாக தெரியவில்லை. இருந்தாலும் டைமண்ட் கேட்டகரி நான் இப்பொழுது தான் ஒரு வாரத்துக்கு முன்பு தான் கேட்டகரி டைமண்டு ரீச் பண்ணேன். ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த கோரிக்கைகள் எனக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இது உபேர் கேட்டகரியில் நானும் உங்ககிட்ட ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். கோல்டு பிளாட்டினம் டைமண்ட் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துட்டிங்கனாலே நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். நிறைய சலுகைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு நீங்களும் உங்களோட அக்செப்டன்ஸ் ரேட்டிங்கை அதிகப்படுத்திக்கோங்க, கேன்சலேஷன் ரேட்டிங்கை குறைச்சிக்கோங்க. நிறைய பணம் ஏர்ன் பண்ணலாம் பாதுகாப்பான முறையில் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போது நான் ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 12:30க்கு எனக்கு முன்பதிவு பயணம் இருக்குது. பரங்காபா ஏர்போர்ட். முதல் பயணம் பரங்காபா டு ஏர்போர்ட். ஒரு 6 கிலோமீட்டர் தான், 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் பயணம். சின்ன பயணம் தான். ஸோ நம்ம இந்த முதல் முறையாக ரிசர்வேஷன் பயணங்களை எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாங்க தொடர்ந்து பேசுவோம்.